Daily. Taste the Daily. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். ஏன் ஒரு ஆளுநரை நீதிபதிகள் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு ஏன் வருது? இந்த சட்டத்தை மதிக்கிறோம் வைக்கிறோம் அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. ஆனால் திராவிட இயக்கமாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, சட்டத்திற்கு உட்பட்டு தான் அவர்கள் போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. பெரியார் பெயரை உச்சரிப்பதிலேயோ, சமூக நீதி என்ற சொல்லை சொல்வதிலேயோ, பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெயரை சொல்வதிலேயோ, அல்லது திராவிட மாடல்னு சொல்றதிலேயோ, இல்ல உனக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டு போலாம்ல. இல்ல உங்களுக்கு ரவி பிரச்சனை இல்ல, ஆளுநர் பொறுப்பே பிரச்சனை. நான் ஒரு பேரலல் கவர்மெண்ட் ரன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் சொல்லும் போது இங்கதான் சிக்கல் வருது. பெண்கள் உடை உடுத்துறதை பார்த்தாதான் எங்களுக்கு எல்லாம் பெண்கள் மேல ஆசை வருதுங்க, அதனாலதான் நாங்க இதெல்லாம் பண்றோம்னு இந்த ஆண்கள் சொல்றாங்கல்ல, ஒரு சமூகம் சொல்லுது இல்ல. அப்ப அந்த கோயில்களில் இருக்கிற சிற்பங்கள் எப்படி இருக்கு? அப்படிதான் இருக்கு. அப்போ இது எல்லாவற்றையும் தாண்டி இது எல்லாத்தையும் நாங்க ஓப்பனா வச்சுப்போம், ஆனா நீ ஒழுக்கமா இருக்கணும்டா அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு முரண்பாடான சமூகம் இந்த சமூகம். வணக்கம், இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் உமா அவர்கள். வணக்கம். தொடர்ந்து ஒரு 3 நாட்களாக இந்த ஆளுநர் பற்றிய சர்ச்சை இன்னும் கூடுதலாக இருக்கு. நீதிமன்றம் பல அறிவுறுத்தல்களை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்முடைய அடிப்படை கேள்வி, ஆளுநரோடு தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்க மறுக்கிறதா, இல்லை ஆளுநர் தமிழ்நாடு அரசோடு ஒத்துழைக்க மறுக்கிறாரா? அந்த கயிறு யார்கிட்ட இருக்கு? யார் எடுக்கிறா? விட்டா 3 ஆண்டுகளாக இல்லை, அவர் எப்போ 3 நாட்களாக அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவர் எப்போ தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக சேர்ந்தாரோ அன்றையிலிருந்தே அவர் பிரச்சனையாக தான் இருந்துட்டு இருக்காரு தமிழ்நாட்டுக்கு. இப்போ யார் ஒத்துழைக்க மறுக்கிறார்கள் அப்படிங்கிறதுல இருக்கிற கேள்வி என்னன்னா, தமிழ்நாடு அரசு எப்போதும் ஒன்றியத்தில் இருக்கிற ஆட்சியோடு ஒத்துழைத்து தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் திட்டங்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுல தான் ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சிக்கு வரும்போதும் தலைவர் கலைஞர் அவர்களினுடைய காலத்திலிருந்து அது தன்னுடைய நடைமுறையாகவே அவங்க வச்சுட்டு இருக்காங்க. கொள்கை அப்படிங்கிறது ஒரு பக்கம், அதுல நாங்க எந்த காலத்திலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க. அதனாலதான் இப்பவும் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதி அப்படிங்கிறது இப்பவும் நமக்கு வராம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்கோங்க, நீங்க புதிய கல்வி திட்டத்தை ஏத்துக்கோங்கன்னு அவங்க போடுற கண்டிஷனுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறதுனாலதான் அந்த நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கு. சரியா? அதனால அதுல என்றைக்குமே திமுக சமரசம் செஞ்சுக்கிட்டதே கிடையாது. ஆனா அதே நேரத்துல உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம், இதுதான் திமுகவினுடைய நிலைப்பாடு. அதுல இப்ப வரைக்கும் உறுதியா இருக்காங்க. அதனால இப்ப இதுல சிக்கல் செய்யறது அப்படிங்கிறது ஆளுநர் தான். ஏன்னா அவருடைய வரம்பை மீறி செயல்படுகிறார். அரசியலமைப்பு சட்டத்திற்கும் மேலானவராக தன்னை ஆளுநர் நினைச்சுக்கிறார். தான் வைத்ததுதான் சட்டம், நான் என்ன சொல்றனோ அதை தான் இங்க இருக்கிற அரசு செய்யணும் அப்படின்னு சொல்றது அவர் ஏற்றுக்கொண்ட இந்த பதவிக்கு, அவர் ஏற்றுக்கொண்ட பதவி பிரமாணத்துக்கே எதிரானது இல்லையா? அது அதனாலதான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் நங்கு நங்குன்னு தலையில கொட்டிக்கிட்டு இருக்கு அவரை. இல்லைன்னா நீதிபதிகள் இவ்வளவு வேதனையோடு ஒரு வெகுண்டிலிருந்து இவ்வளவு கருத்துக்களை அவங்க சொல்ல வேண்டிய தேவை எங்க இருந்து வந்துச்சு? ஏன் ஒரு ஆளுநரை நீதிபதிகள் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு ஏன் வருது? அந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கணும் இல்லையா? இதுல தமிழ்நாடு அரசு ரொம்ப தெளிவா இருக்கு. ஆளுநர் எதை செய்ய வேண்டும் சொல்லிட்டு இந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லி இருக்கிறதோ அதை நீங்க செய்யுங்க, நாங்க வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஆனால் எதெல்லாம் உங்கள் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதோ அது எல்லாத்தையும் நான் என்னுடைய அதிகாரமாக எடுத்துக்கிட்டு நான் செயல்படுவேன், நான் ஒரு பேரலல் கவர்மெண்ட் ரன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் சொல்லும் போது இங்கதான் சிக்கல் வருது. இல்ல உங்களுக்கு ரவி பிரச்சனையா, இல்ல ஆளுநர் பொறுப்பே பிரச்சனையா? பொதுவாகவே ஆளுநர் பொறுப்பு என்பதே தேவையில்லை என்பதுதான் திமுக திராவிட இயக்கங்களினுடைய நிலைப்பாடு. ஏன்னா இது எங்களை பொறுத்தவரை ஒரு கண்காணி பதவி. சரியா? ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏஜென்ட், ஒரு முகவர், ஒன்றிய அரசினுடைய ஒரு முகவர். அவர் அந்த வழியை அப்படி மட்டுமே செயல்பட்டு கொண்டு இருந்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ரொம்ப தரம் தாழ்ந்து பாக்குறீங்களோ? ரொம்ப தரம் தாழ்ந்து இல்லை, ரொம்ப அவர் தன்னை ஒரு அரசியல்வாதியாக நினைச்சு செயல்படுகிறார் ஆளுநர். ஆனால் இதுவரைக்கும் கண்டிப்பாக ஆளுநர்கள் என்பவர்கள் ஒன்றிய அரசினால் நியமிக்கப்படுபவர்களாக தான் இருக்காங்க. எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அந்த கட்சியினுடைய ஒரு நியமனமாக தான் நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த ஆளுநர்கள் நியமனம் அப்படிங்கிறது நடக்கும். ஏன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கட்சியில் பொறுப்பு கொடுக்க முடியாத ஒரு சூழலில் அவங்களை சமாதானப்படுத்துவதற்காகவோ அல்லது அவர்களுக்கு ஒரு சலுகையாகவோ ஒரு என்ன சொல்றது, ஒரு கௌரவ பதவி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இந்த ஆளுநர் பதவிகள் அப்படிங்கிறது இன்றைக்கு நிரப்பப்படுகிறது. இன்றைக்குன்னு கிடையாது, என்றைக்குமே அப்படிதான் நிரப்பப்படுகிறது. ஆனால் அப்படி நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் கூட இதுவரை ஆளுநர் ஆர் என் ரவியை போன்று தரம் தாழ்ந்து எங்கேயுமே செயல்பட்டது கிடையாது.
ஆனா இன்னைக்கு அவர் வந்து தன்னுடைய நிலையிலிருந்து ரொம்ப கீழே இறங்கிட்டார். தன்னுடைய நிலையிலிருந்து நான் சொல்வது, ஆளுநர் என்ற அந்த பதவியினுடைய அந்த மாண்பிலிருந்து ரொம்ப தூரம் விலகி போயிட்டாரு, ரொம்ப தூரம் இறங்கி போயிட்டாரு. முழுக்க முழுக்க பாஜகவினுடைய ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக வந்து அவர் செயல்பட்டு இருக்காரு. இங்க அவங்களுடைய செயல் திட்டங்களை இந்து ராஜ்யம் என்று அவங்க வந்து கட்டமைக்க நினைக்கின்ற அந்த செயல் திட்டத்திற்கு தமிழ்நாட்டில் ஒரு முகவராக ஆளுநர் செயல்பட்டு கொண்டிருக்காரு. ஒரு ஏஜென்ட்டா அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இதை தான் நாங்க வந்து தொடர்ந்து எதிர்த்துட்டு இருக்கோம். இப்ப நீங்க வந்து ஆளுநருடைய பதவியை நீங்க வேண்டான்றீங்க. அடிப்படையில வந்து உங்க ரவி உங்களுக்கு சிக்கல் கிடையாது. ஆளுநர் பதவியே தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அப்ப ஆளுநர் பதவி வேண்டாம் அப்படின்னு நீங்க முடிவு செய்த பிறகு அங்க யார் வந்தாலும் நீங்க கார்னர் பண்ண போறீங்க இல்லையா? நாளைக்கு வேற ஆளுநர் வந்தாலும் நீங்க கார்னர் பண்ணி டார்கெட் பண்ணி மக்கள் கிட்ட அவரை கெட்டவரா காட்ட போறீங்க. அது கார்னர் பண்ண போறீங்கன்னா ஏதோ நாங்க ஆளுநர் ரவியை கார்னர் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து கட்டமைக்கிற முயற்சி செய்யறீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா ஆளுநர் RN ரவி வந்து தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக வருகிறார் அப்படின்னு சொன்ன உடனேயே துள்ளி குதிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா பாஜக. சரிங்களா? அப்பதான் வந்து திமுகவும் ஆட்சிக்கு வந்திருக்கிறது, மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறது. தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். ஆளுநர் வந்து உடனே என்ன சொல்றாங்க தெரியுமா? அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுங்க திமுக. ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனேயே திமுக ஆட்சி களைய போகிறது, கலைக்க போறாரு ஆளுநர் வந்துன்னு பேசியவர்கள் பாஜகவினர். அப்போ இங்க யாரை டார்கெட் பண்றா? இவர் என்னமோ நாகாலாந்துல எல்லாத்தையும் கிழிச்சிட்டாரு. ஆனா நாகாலாந்துல போய் கேட்டாதான் இந்த ஆளோட ஃப்ராடுத்தனெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியுது. அங்க இருக்கிற போராளி குழுக்கள் கிட்ட நீங்க பேசி பாத்தீங்கன்னா தான் தெரியும் அங்க என்னெல்லாம் உள்ளடி வேலைகளை பண்ணி வச்சிருக்காரு இவர் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இவர் என்னவோ பெரிய ஒரு நிர்வாகி, மிகச்சிறந்த நிர்வாகி. அவரு எங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை, அங்க இருக்கிற ஆயுத குழுக்களினுடைய பிரச்சனையே கூட அவர் தீர்த்துட்டாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பெரிய பில்டப் பண்ணி அவர் இங்க வர்றாரு, அவ்வளவுதான் முடிஞ்சது திமுக. இப்படி எல்லாம் சொன்னது யாரு? பாஜகவும் பாஜகவினுடைய அடிவருடிகளும் இங்க சொன்னாங்க. அப்ப யாரை இங்க வந்து கார்னர் பண்றா? யாரு கார்னர் பண்றா? ஆளுநரை வைத்து ஒன்றிய பாஜக அரசு, இந்த மோடி அமித்ஷாவினுடைய கூட்டம் தமிழ்நாட்டினுடைய அரசை, தமிழ்நாடு அரசை கார்னர் பண்ணுது. எல்லா நிலைகளிலும் கார்னர் பண்றாங்க. இல்ல முதலமைச்சரை வந்து பல கூட்டங்கள்ல இந்த ஆளுநர் இருந்தாதான் இன்னும் பிரச்சாரம் பலமா நாங்க செய்ய முடியும், திராவிட இயக்க பிரச்சாரத்துக்கு ஆளுநர் அதை புரிஞ்சுக்கிறது, அது கொண்டாடுறது கிடையாது. அதாவது இந்த வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கணத்துல ஒண்ணு இருக்கும், நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அழகா வந்து நீங்க இல்ல அதாவது ஒளியறதுக்கு நீங்க எப்படி இல்ல அது வஞ்ச புகழ்ச்சி அணின்னு ஒண்ணு, அதாவது புகழ்வது போல இகழ்வது, அவ்வளவுதான் இதுல இருக்கிற விஷயமே, வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இவர் வந்து இந்த மாதிரி செய்யதான் நாங்க இன்னும் வேகமாக செயல்படுகிறோம் அப்படிங்கறதான். புரியுதா? உத்வேகம் கொடுக்கிறாருன்னு இல்ல. அதாவது என்னன்னா ஆளுநர் செய்கின்ற இந்த தவறுகளை எல்லாம் நாங்க வந்து திரும்ப திரும்ப சுட்டி காட்டும் போது எனக்கு இப்ப சட்டப்படியான போராட்டத்துக்கே சாதகமான ஒரு தீர்ப்பு வருது, ஆளுநர் செய்வது தவறு அப்படிங்கிற ஒரு இடம் வருது அப்படின்னு சொன்னா இது வந்து ஆளுநரை கொண்டாடுவதற்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் கிடையாது. சரியா? நீ பேசுப்பா, நீ பேசிக்கிட்டே இரு ஒரு பக்கம். நாங்க அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி தான் வாழ்க வசவாளர்கள் அப்படிங்கிறதா இதுல இருக்கிற விஷயமே, வேற ஒண்ணும் கிடையாது. எதிரிகள் நம்மை திட்டி திட்டி வலுவிழக்கட்டும், நீங்கள் அதிலிருந்து வலுவை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றதா அண்ணாவினுடைய கூற்று. இப்ப இததான் நாங்க சொல்றோம். நீங்க என்னதான் எங்களுக்கு எதிராக நீங்க செயல்பட நாங்கள் மீண்டும் மீண்டும் வலுவடைந்து வருகிறோம் அப்படிங்கறத இதுல இருக்கிற செய்தி. இல்ல இந்த நீங்க மேற்கோள் காட்டுறீங்க, அது என்னால புரிஞ்சிக்க முடியுது. ஆளுநரை வந்து இப்ப வந்து இருந்தா நல்லதா கெட்டதா? அதாவது ஆளுநர் இருக்கிறது வந்து நீங்க ஆளுநர் பதவியே இல்லாமல் போனால் நல்லதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். அதுலயும் இந்த ஆளுநர் RN ரவி இப்பவே போனா நல்லதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஆனா ஒன்றிய அரசு அவருடைய பதவிக்காலம் முடிந்ததற்கு பிறகு இங்கேயே வச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு திட்டத்தோட உள்நோக்கத்தோட அவங்க வச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. இதுல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களினுடைய அந்த சொற்றொடர் அப்படிங்கிறது, நீங்க என்னதான் இவரை வச்சு இங்க என்னன்னா வேலைகளை செய்தாலும் கூட எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய மக்கள் திராவிட மாடல் அரசின் பக்கம் நிற்கிறாங்க. அதனால சட்டமும் நாங்க எதையுமே வந்து சட்டத்தை மீறி எந்த இடத்துலையும் நாங்க செயல்படவே இல்லை. ஆளுநர் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற வழக்கு கூட சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சலுகை. அதன் அடிப்படையில தான் நாங்க வந்து நீதிமன்றத்துக்கு போறோம். நீதிமன்றம் இன்னைக்கு சரியான கருத்துக்களையும் தீர்ப்புகளையும் வந்து பதிவு செய்யுது. இதுதான் வந்து இதனுடைய நிலைப்பாடை தவிர ஆளுநர் இருக்கக்கூடிய அந்த சட்ட நுண்ணறிவெல்லாம் ஆளுநருக்கு தெரியாதா? நீதிமன்றம் போனா இதான் நடக்கும் அப்படி தெரிந்தாலும் கூட அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தையோ அல்லது இந்திய சட்டங்களையோ வந்து மதிப்பதாக கிடையாது. எப்பொழுதுமே அதுதான் நிலைப்பாடு. RSSக்கோ பாஜகவிற்கோ தற்போது இந்தியாவில் நடைமுறையில் இருக்கின்ற எந்த சட்டத்தையும் மதிக்கின்ற எண்ணம் அப்படிங்கிறதோ ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறதோ அவங்களுடையது கிடையாது. அவங்க இது மொத்தத்தையுமே மாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆளுநர் ரவி வந்து முன்னாள் IPS அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அவர் வந்து இப்போ IPS-ஆ இருக்கும்போது படிச்சு பரீட்சை எழுதுறதுக்காக அந்த சட்டங்களை படித்திருக்கலாமே தவிர அவர் அடிப்படையில் ஒரு RSS-காரராக இருக்கும்போது அந்த சட்டத்தை மதித்து நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு கண்டிப்பாக இருக்காது.
அதனால அவங்க வந்து இந்த சட்டத்தை மதிக்கிறோம் வைக்கிறோம் அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. ஆனால் திராவிட இயக்கமாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே தந்தை பெரியார் காலம் தொட்டு எந்த போராட்டங்களாக இருந்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டு தான் அவர்கள் போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. என்றைக்கும் ஒரு நாளும் வந்து வன்முறையை கையில் எடுத்த போராட்டங்களை வந்து பெரியார் ஆதரித்ததும் கிடையாது, அவர் அதற்காக அழைப்பு விடுத்ததும் கிடையாது. சட்ட எரிப்பு உட்பட சட்ட எரிப்புன்றது அது வந்து ஒரு சட்டத்தினுடைய நகலை எரிப்பதுன்றது ஒரு வழிமுறை. அது வந்து பெரிய யாருக்கு எந்த தாக்கத்தை ஏற்படுத்தலையே, யாரையும் போய் காயப்படுத்தலையே, யாரையும் போய் புண்படுத்தலையே. ஏற்படுத்தாத ஒரு போராட்டம். அதாவது தாக்கத்தை ஏற்படுத்தாத மீன்ஸ் யாரையும் போய் புண்படுத்தல, யாரையும் காயப்படுத்தல இல்லையா? இப்ப கொடும்பாவி எரிப்பு எப்படி இருக்குதோ அதே மாதிரி தானே போராட்டம் தானே சட்ட எரிப்பு போராட்டம் அப்படிங்கிறதும். இப்ப இந்த ஆளுநர் வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு ஆளுநராக செயல்படுகிறார் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. எதன் அடிப்படையிலனா, இந்த ஆட்சி கிட்டத்தட்ட 4 ஆண்டு நெருங்கிடுச்சு. பல வாக்குறுதிகள் நீங்க கொடுத்தீங்க. குறிப்பா கடந்த காலங்களில் வந்து இந்த மது ஒழிப்புக்கு, குறிப்பா இந்த மதுவால ஏற்படக்கூடிய மரணங்களுக்கெல்லாம் வந்து நீதி கேட்கிற இடத்துல இருந்தாங்க கனிமொழி அவர்கள் அப்படின்னு நம்ம பல பேச்சை நம்ம பார்த்தோம். அப்படி இருந்தவங்க இன்னைக்கு மக்கள் அனுபவிக்கக்கூடிய கொடுமைகளை எல்லாம் வந்து மறைப்பதற்காக ஆளுநர் வந்து மிக திட்டம் போட்டு திசை திருப்புகிறார் இந்த சிக்கலை எல்லாம். இப்ப மக்களே வந்து பாருங்க ஆளுநர் எவ்வளவு தொல்லை கொடுக்குறாரு நம்ம முதலமைச்சருக்கு, நம்ம முதலமைச்சர் பாவம் இல்லையா அப்படின்னு பாவப்பட வச்சுட்டீங்களே அப்படின்னு ஒரு பிளான் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறது? ரொம்ப அழகான காய் நகர்த்தலாம் சில பேர் பார்க்க. நல்ல அருமையான ஒரு கதை வசனம் நல்லா இருக்கு. ஆனா என்னன்னா, ஆளுநர் வந்து தமிழ்நாடு அரசோடு கைகோர்த்து கொண்டு செயல்படுகிறார். நீங்க சொல்ல வருகின்ற விஷயம் 2 பேருக்கு நடுவுல ஒரு மறைமுக ஒப்பந்தம் இருக்கிறது, பாண்டிங் இருக்கு, ஒப்பந்தம் இருக்கிறது அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. இப்ப இதை சொன்னவர் யாருன்னு எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியல. நீங்க யார் சொன்னதை வச்சு கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் அப்படி சொன்னவருக்கு என்ன ஒப்பந்தம் பின்னாடி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க கேட்க வேண்டிய கேள்வி. சரியா? ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு அதாவது எப்பொழுதுமே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்ப அண்மையில் கூட சொன்னாங்க, திமுகவிற்கு எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊடக சொகுசு அப்படிங்கிறது கிடைச்சதே கிடையாது அப்படின்னு. சரியா? அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஊடக சொகுசு அப்படிங்கிறது திமுகவுக்கு என்னைக்குமே கிடைச்சது கிடையாது. அப்பவும் சரி இப்பவும் சரி கிடைச்சது கிடையாது. அப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது எந்த ஊடகமும் எந்த கேள்வியும் வந்து அவங்களை நோக்கி எழுப்புனது கிடையாது. ஏன்னா அவங்க செய்தியாளர் சந்திப்பு நடத்துறது கிடையாது. பதவியேற்ற போது எப்போவாவது ஒரு தடவை செய்தியாளர் சந்திப்பு நடக்கும், அப்பவும் அவங்க மட்டும்தான் கேட்பாங்க, பேசுவாங்க, வேற யாரும் அதுல கேள்வி கேட்டதா கிடையாது. அப்போ எப்பவுமே வந்து அவங்களுக்கு அப்படி ஒரு ஊடக சொகுசு அப்படிங்கிறது ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அது திமுகவுக்கு என்னைக்குமே கிடையாது. அவங்களுக்கு ஊடக வெளிச்சம் தேவைப்படல அம்மையாருக்கு. தேவைப்படலைன்றதை விட அவங்க அதை ஒரு பெருசா நினைக்கல. ஆனால் திமுக வந்து ஒரு ஜனநாயக ரீதியில் செயல்படக்கூடிய ஒரு கட்சின்றதுனால செய்தியாளர்களை மதித்து அவர்கள் கேட்கின்ற, இப்ப கூட நீங்க பாருங்க, முதலமைச்சர் வந்து ஒரு நிகழ்ச்சி தொடங்கி வைக்க போறாரு கொளத்தூர்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல நினைக்கிறேன். இது நம்ம வடசென்னை வளர்ச்சி திட்டம். அதை தொடங்கி வைக்க போகும்போது அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்டுட்டே இருக்காங்க, அவரும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் போயிடுறாரு, மறுபடியும் கேள்வி கேட்கிறாங்க, அவர் திரும்ப வந்து பதில் சொல்றாருங்க. இதுதான் திமுக. புரியுதா? அப்போ இவங்க பேசுறவங்களுக்குள்ள என்ன ஒப்பந்தம் இருக்குது, இந்த கருத்தை சொன்னது யாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்களும் சொல்ல மாட்டேன்றீங்க, ரைட்? அது உங்களுடைய ஊடக தர்மமா கூட இருக்கலாம். ஏன்னா இந்த தர்மம் பல நேரங்களில் வந்து திமுகவுக்கு எதிரான தர்மங்களாக கட்டமைக்கப்படுறதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ அந்த சொன்னவர் இருக்கார் இல்லையா, யாரோ ஒரு ஊடகவியலாளர் சொல்லியிருப்பாரு, இல்லைன்னா யாரோ ஒரு பத்திரிகையாளரோ, மூத்த பத்திரிகையாளரோ, யாரோ ஒருத்தர் அந்த லேபிள்ல வந்து உட்கார்ந்து பேசுறவர் சொல்லி இருக்கலாம். ஓகே, அந்த நேர்மையை, அந்த நடுநிலையை அவர் யாருக்காக முன்னெடுக்கிறார் அப்படிங்கிற கேள்வியை இப்ப நான் வைக்கிறேன். நீங்க முடிஞ்ச அவர்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக அவருக்கு பின்னாடி ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. ஆளுநருக்கும் திமுகவுக்கும் ஒரு நாள் ஒப்பந்தம் கிடையாது. ஏன்னா ஆளுநர் சட்டமன்றத்திலிருந்து வெளியில போறதுக்குள்ள அவரை கண்டித்து ஒரு கண்டன தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வர்றாரு. புரியுதா? அப்போ அப்படி ஒரு ஒப்பந்தம் இருக்கும்போது வெறுமனே பேப்பர்ல இருக்கிறத படிக்கிறதுல என்ன சிக்கல் ஆளுநருக்கு? ஒப்பந்தம் இருக்குல்ல, 2 பேருக்கும் இணக்கமான போக்கு இருக்குல்ல, அப்ப ஏன் நீ படிக்க தானே போற, படிச்சுட்டு போக வேண்டியதானே? இதுல என்ன உனக்கு பிரச்சனை? பெரியார் பெயரை உச்சரிப்பதிலேயோ, சமூக நீதி என்ற சொல்லை சொல்வதிலேயோ, பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெயரை சொல்வதிலேயோ, அல்லது வந்து திராவிட மாடல்னு சொல்றதிலேயோ, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பெயரை சொல்வதிலோ உனக்கு என்ன பிரச்சனை? சொல்லிட்டு போலாம்ல, ஏன் சொல்லல? அப்போ இங்க அடிப்படையில் புரிதல் ஒப்பந்தம் கிடையாது. இது இங்க வந்து ஒரு பெரிய முரண் இருக்கிறது. ஆளுநர் எல்லா நிலையிலும் தமிழ்நாடு அரசோடு, தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோடு முரண்பட்டு கொண்டே இருக்கிறார். இதுதான் இங்க உண்மை. இல்ல, உள்ளபடி இந்த 4 ஆண்டு ஆட்சி சிறப்பான ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கா? மக்கள்லாம் வரவேற்கிறாங்களா, கொண்டாடுறாங்களா, பாக்குறீங்களா? முக்கியமா எனக்கு இது அடிப்படை ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நம்ம இந்த நேர்காணல் நடத்துறோம் இல்லையா,
செய்தித்தாள்கள்ல வாசிக்கிற பல சம்பவங்கள் நமக்கே வந்து அதிர்ச்சியா இருக்கு. பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு, குறிப்பா தலைநகர் சென்னை இருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ஆரோக்கியமான ஆட்சி நடக்கிறதா வரவேற்கலாமா இதெல்லாம்? அதாவது நீங்க முதலமைச்சர் அவர்கள் வந்து எந்த ஊர்களுக்கெல்லாம் போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது அங்க எல்லாம் வந்து எல்லாமே லைவ்ல தான் காட்டுறாங்க. அவர்கிட்ட மக்கள் எந்த அளவுக்கு அவருக்கு வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம லைவாக தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஊடகத்தில் நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. அப்போது யாருமே அதை வந்து கூட்டியோ குறைத்தோ எடிட் பண்ணியோ அப்படிலாம் எதுவுமே போடலை. ஊடகங்கள் அதை அப்படியே லைவாக ஒளிபரப்புறாங்க. முதலமைச்சர் அவர்கள் போகும்போது அந்த மக்கள் எந்த அளவுக்கு, பெண்கள் எந்த அளவுக்கு ஓடி வந்து அவர்கிட்ட பேசுகிறாங்க, வரவேற்பு கொடுக்குறாங்க. அவர் கேட்குறாருங்க, எந்த முதலமைச்சராக இது வரைக்கும் மக்கள் கிட்ட போய் ரிவ்யூ கேட்டிருக்காரா? ஏன் எடப்பாடி மக்கள் கிட்ட இறங்கி போய் ஓட்டு கேட்கவாது தைரியம் இருந்துச்சு அவருக்கு? இல்ல. ஆனா இந்த முதலமைச்சர், திராவிட மாடலினுடைய முதலமைச்சர் என்ன பண்றாரு, தெருவுல இறங்கி போய் அந்த மக்கள் கிட்ட போய் நின்று கேட்கிறாரு, எப்படி இருக்குமா ஆட்சி, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஏதாவது குறைகள் இருக்கா? இப்படி ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுல எந்த மாநிலத்திலேயாவது கேட்டு நீங்க பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் அவரை வந்து அப்பான்னு கொண்டாடுறாங்க, அண்ணன்னு சொல்றாங்க, எங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்றாங்க. அப்ப இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சான்றாக தெரியாது. ஆனா இந்த ஒரு அரங்கத்துல உட்கார்ந்து பேசுறது இருக்கு இல்லையா, ஒரு கேமரா முன்னாடி பேசுறது இருக்கு இல்லையா, அததான் வந்து ஒரு பெரிய ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக இருக்கிறது, குற்றங்கள் நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்லல. அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்ததாக இருக்கட்டும், அல்லது இப்போ அண்மையில் இப்ப நடந்ததாக இருக்கட்டும், இது எதையுமே யாருமே நியாயப்படுத்தல. ஐயோ நான் வந்து டிவியில பார்த்துதாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லல. சரிங்களா? உடனடியாக அடுத்தடுத்த மணி நேரங்களில் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, குற்றமே நடக்காமல் 100 விழுக்காடு தடுக்கக்கூடிய அளவிற்கான ஒரு அரசு இந்த பூமி பந்தில், இந்த உலகத்துல எங்கேயாவது இருக்கா? கிடையாது. சட்டமா அப்படி கிடையாது, இருக்காது இல்லையா? அப்போ ஒரு ஒப்பீட்டளவில் நீங்க பார்க்கும்போது தமிழ்நாடு என்பதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அப்படின்றது புள்ளி விவரங்கள் சொல்லுகின்ற விவரம். சரிங்களா? இப்போ பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கிட்ட போய் இப்படிதான் நீங்க சொல்லுவீங்களா? என் வீட்ல பாதிக்கப்பட்டிருக்கிறப்ப இப்படிதான் சொல்லுவீங்க? கண்டிப்பா இல்லைங்க, கண்டிப்பா இல்ல. கண்டிப்பாக அப்படி யாருமே இப்ப சொல்லல. யாராவது அப்படி சொல்லியிருக்காங்களா? இங்க அப்படி சொல்லவே இல்லை. ஆனா நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத மாநிலமா இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் போதுதான் நாங்க வந்து இதை சொல்ல வேண்டி இருக்கு. புரியுதா? ஏன்னா இங்க வந்து பெண்கள் வந்து நடுராத்திரியில போனாதான் பாதுகாப்பு அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு பகல்லையே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்குது. இன்னும் சொல்ல போனா வீட்டுக்குள்ளேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்குது. அதனால நம்ம இது எல்லாத்தையும் ஒரு என்ன சொல்றது, ஒரு கவனத்துல எடுத்துக்கிட்டு தான் நம்ம இந்த விஷயங்களை பேச வேண்டியது இருக்கிறது. பெண்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற பாலியல் வன்கொடுமைகள் அப்படிங்கிறது வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மட்டுமே வந்து பல நேரங்களில் சுருக்கி பார்த்துடுறோம். நாம அது அப்படி பார்க்க முடியாது. அது வந்து ஒரு சமூகம் சார்ந்த, ஒரு உளவியல் சார்ந்த, இந்த சமூக கட்டமைப்பு சார்ந்த ஒரு விஷயம். சோ அதையும் சேர்த்துதான் நம்ம பார்க்கணும். இன்றைக்கு தமிழ்நாடு அரசு பெண்கள் முன்னேற்றத்திற்காக எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளுமே இவற்றை குறைப்பதற்கான, இதையெல்லாம் வந்து அப்படியே படிப்படியாக இதை வந்து எல்லாமே எராடிகேட் பண்றதுக்கான விஷயமாக தான் அந்த திட்டங்களை எல்லாம் அவங்க கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து விடியல் பயணமாக இருந்தாலும் சரி, பெண்களினுடைய போக்குவரத்தை, பயணத்தை எளிதாக்குவதற்கு. அப்ப அவங்க பொருளாதார ரீதியாக வலுப்பெறும்போது பெண்கள் ஒரு இடத்தில் வந்து ஒரு பெருந்திரளாக கூடும்போது அந்த இடத்துல எந்த விதமான ஒரு வன்முறைகளும் நிகழ்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ பெண்கள் ஒருங்கிணைதல் அப்படிங்கிறத இந்த திட்டங்களின் மூலமாக தமிழ்நாடு அரசு முன்னெடுக்குது. ஒரு வேலை இடத்திற்கு போவது, ஒரு 10 பெண்கள் சேர்ந்து ஒரு தொழில் தொடங்குவது அப்படிங்கிறது. அப்போ அந்த இடத்திலிருந்து பெண்கள் மேலெழுந்து வரும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு மீது தாக்கப்படுகின்ற இந்த மாதிரியான வன்முறைகள் அப்படிங்கிறது குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதை நோக்கிய ஒரு பயணத்தையும் தமிழ்நாடு அரசு ஒரு பக்கம் கொண்டு போயிட்டு இருக்கு. இப்ப பெண்கள் பாதுகாப்புக்கு இங்க ஏற்கனவே சட்டங்களினுடைய திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் வந்து மரண தண்டனை என்பதில் என்னை போன்றவர்கள் வந்து நாங்கள் வந்து முரண்படுகிறோம் அப்படிங்கிறது ஒன்று. ஏன்னா மரண தண்டனை என்பது ஒரு தண்டனையாகாது அப்படிங்கிறது தான் பயம் கொடுக்கும். கண்டிப்பாக அப்படி ஒரு அச்சத்தின்பால் வந்து எந்த குற்றங்களும் இங்க நிகழாமல் இருப்பது கிடையாது. சரிங்களா? அப்படி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்திரா காந்தி அவர்களினுடைய படுகொலை நடக்குது. சரிங்களா? காந்தி படுகொலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கோட்சேக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அதற்கப்புறம் அது நின்றுச்சா? இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அப்ப அதில் வந்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு தூக்கு தண்டனை, மரண தண்டனை விதிக்கப்பட்டாலும் கூட அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலை நடக்கிறது. இது ஏதாவது தடுத்துச்சா? இல்ல. அதாவது இந்த மரண தண்டனை என்பது ஒரு வகையில் ஒரு விடுதலை அப்படிங்கிறதா. இது ஒரு
என்ன சொல்றது, ஒரு மனித தன்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். அதை தவிர்த்து மற்ற தண்டனைகள் எல்லாம் மாற்றப்பட்டது அப்படிங்கிறதை நாங்கள் வரவேற்கிறோம். அப்போ தண்டனைகள் இங்கே வந்து அதிகப்படுத்தப்படுகிறது. சட்டம் வந்து மிக சிறப்பாக காவல்துறை வந்து என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ நடக்குது. அடிக்கடி வந்து முதலமைச்சர் வந்து அறிவுறுத்துகிறார். அப்போ இத்தனை விஷயங்கள் நடக்குது. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாத மாநிலங்களாக பாஜக ஆளுகின்ற பல்வேறு மாநிலங்கள் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எதிராக யார் பாதிப்பை அந்த பெண்களுக்கு ஏற்படுத்தினார்களோ அவர்களுக்கு ஆதரவாகவே பாஜகவினுடைய அமைச்சர்கள் உட்பட, கரண்டா இருக்கிற அமைச்சர்கள் உட்பட, பதவியில் இருக்கிற அமைச்சர்கள் உட்பட எல்லாரும் வந்து ஊர்வலம் நடத்துறாங்க. இல்லைங்க, ஏன்னா தமிழ்நாடுன்றது இந்தியாவில இருக்கிற மாநிலங்களோட தானே நம்ம ஒப்பிட முடியும், அதுதானே நம்ம சொல்ல முடியும். அப்போ குற்றம் சொல்றவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு நிதானிச்சு சொல்லணும். எங்கே ஒரு நடவடிக்கை எடுக்கின்ற ஒரு அரசு எங்கே இருக்கிறது? குற்றம் நடைபெறாமல் முடிந்தவரை தடுப்பதற்கு எதெல்லாம் ஒரு அரசு நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கு, இதை எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். இல்ல, குற்றவாளியுடைய கத்தி ஆண்கள் மீதும் பாயலாம், பெண்கள் மீதும் பாயலாம். நாங்க என்ன கேட்கிறோம், குறிப்பா அந்த கத்தி பெண்கள் மீது பாய்வதற்கான காரணம். அததான் நான் சொன்னேன். பெண்கள் மீதான தாக்குதலுக்கு வெறுமனே அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மட்டுமே நம்ம இங்க பார்க்க கூடாதுன்னு அதை தான் நான் முதலே உங்ககிட்ட நான் சொன்னேன். அது வந்து ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை, சரிங்களா? அது ஒரு உளவியல் சார்ந்த, ஒரு ஆணாதிக்க உளவியல் சார்ந்த ஒரு பிரச்சனை. இப்போ ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து ஒன் சைடா காதலிக்கிறான் அப்படின்னு சொன்னா அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா? இல்ல. அப்ப அந்த பையன் வந்து அந்த பெண் வந்து மறுக்கிறாள், நான் வந்து உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு அந்த பெண் சொல்வதே அந்த ஆணால ஏத்துக்க முடியல. அது எங்க இருந்து வருது? நான் ஒரு ஆண், நான் கேட்கிறேன், நீ எப்படி என் விருப்பத்தை மறுக்கலாம் அப்படின்ற அந்த ஆணாதிக்க சிந்தனையிலிருந்து வருது. அப்ப அவன் என்ன பண்றான், ஆத்திரப்படுறான். அதனால வந்து அந்த இடத்துல ஒரு வன்முறை வந்து நடக்குது. திட்டமிட்டு ஒரு பெண்ணை காதலிப்பது இல்ல. நான் திருப்பி நீங்க எப்படி வந்து நீங்க எவ்வளவு கவனமா இருக்கீங்கன்னா, ஒரு ஆண் வந்து திட்டமிட்டு ஒரு பெண்ணை காதலிப்பது இல்ல, இயற்கையா நடக்குது. நம்ம அதை பத்தி பேசுவோம். இல்லங்க, இயற்கையாவே நடந்தா ஆட்டோல ஏத்திட்டு பண்றது இல்லங்க, இயற்கையாவே நடக்குது. காதல் அப்படிங்கிறது இயற்கையாவே வருதுன்னு நீங்க சொல்றீங்க, ரைட்? ஓகே, இயல்பாக தான் வருது. ஆனால் அது இரண்டு பக்கமும் வரணும் இயல்பா. அப்படி வராத பட்சத்தில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா அது என்னவா பார்ப்பீங்க நீங்க? அது என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா உங்களுக்கு? இல்ல. அதை விட்டு நீங்க சொல்ற மாதிரி திட்டமிட்டு நடக்கின்ற விஷயங்கள் வந்து ஒரு பாதுகாப்பு தொடர்பான ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். அதற்கு இப்ப என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறோமோ எடுத்துட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் வந்து சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் அதிகப்படுத்துறாங்க, ரோந்து வாகனங்கள் அதிகப்படுத்துறாங்க, காவலர்கள் ரோந்து வர்றாங்க, அதிகமா வர்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு தானங்க இருக்கு. இப்ப நீங்க சொல்றதின் அடிப்படையில எங்கள் வீட்டு பெண்கள் உட்பட நாங்க தைரியமா துணிச்சல வெளியே அனுப்பலாம்லையா? பயம் இல்ல. கண்டிப்பாங்க. நான் பணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வரேன்? நான் வந்து ஒரு மீடியால இருக்கேன், எங்களுக்கு நேரங்காலம் எல்லாம் கிடையாது, பாதுகாப்பா தான் வந்துட்டு இருக்கோம். அதாவது ஒரு சமூகம் வந்து ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பானதா இல்லையா அப்படிங்கிறது, அந்த பெண்கள் எத்தனை பேர் வெளியில வர்றாங்க, பொது வெளியில் இயங்குகிறார்கள், எத்தனை பேர் வந்து வேலை வாய்ப்புக்கு வர்றாங்க, எவ்வளவு பேர் வந்து பொருளாதாரம் ஈட்டுறாங்க, இது எல்லாவற்றையும் கணக்கிட்டு தான் நம்ம சொல்லணும். இப்போ பாதுகாப்பே இல்லாத மாநிலம் தமிழ்நாடுன்னு சொன்னா, இந்திய அளவில் வந்து தொழிற்சாலைகளில் பணிபுரிகின்றவர்களில் 48 விழுக்காட்டினர் தமிழ்நாட்டு பெண்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிற கணக்கெடுப்பு எங்க இருந்து வருது? அப்ப பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்துல எப்படி இவ்வளவு பெருவாரியான பெண்கள் வந்து வேலைக்கு போறாங்க? ஷிஃப்ட் முறையில தானே அவங்களுக்கும் வேலை இருக்கும், அங்க ஆண்களோடு தானே அவங்க வேலை செய்யறாங்க. அப்ப எப்படி அது பாதுகாப்பு இல்லாத மாநிலம்னு நீங்க சொல்ல வர்றீங்க? இன்னைக்கு மீடியாவுல மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டுல எவ்வளவு பெண்கள் வேலை செய்யறாங்க, ராத்திரி பகலா வேலை செய்யறாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் வந்து எவ்வளவு பெரிய கூட்டங்களாக இருந்தாலும் சரி, போய் பெண் ரிப்போர்ட்டர்கள் எடுக்கும்போது நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. என்னப்பா, ஒரு பெண் வந்து கண்டிப்பா இருக்கதாங்க செய்யும், ஆண்களுக்குமே பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுங்க, இல்லைன்னு சொல்லல. நீங்க போக்சோ சட்டம் அப்படிங்கிறது வெறுமனே வந்து பெண் குழந்தைகள் மீதான தாக்குதலுக்கு மட்டுமாது இல்ல, ஆண் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கு தான். ஏன்னா இங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பாலியல் ரீதியான தாக்குதல்கள் அப்படிங்கிறது ஆண் குழந்தைகள் மீது தான் நடத்தப்படுகிறது. அப்போ இது வந்து வெறுமனே பெண்களுக்கான பிரச்சனையா மட்டுமே நாம வந்து ஒரு இடத்துல பார்க்க முடியாது, சரியா? ஏன்னா இந்தியா போன்ற ஒரு நாடு வந்து அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு செக்ஷுவல் பாவர்ட்டி இருக்கிற ஒரு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவை. ஏன்னா இங்க வந்து ஒரு பக்கம் வந்து காமசூத்ரா எழுதப்பட்டது இங்கதான், இன்னொரு பக்கம் வந்து கொக்கோகம் அப்படின்ற ஒரு புத்தகங்கள், இந்த மாதிரி பாலியல் ரீதியான புத்தகங்கள் எல்லாமே இருக்கு. கஜரோகா பாத்தீங்கன்னா அந்த சிற்பங்கள் முழுக்கவே வந்து எப்படி பாலுறவு கொள்வது அப்படிங்கிறது மாதிரியான வடிக்கப்பட்ட சிற்பங்கள் அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். இன்னும் எல்லா கோயில்களிலுமே பாத்தீங்கன்னா சிற்பங்களினுடைய அமைப்பே எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க சொல்றீங்கல்ல பெண்கள் உடை உடுத்துறதை பார்த்தாதான் எங்களுக்கு எல்லாம் வந்து பெண்கள் மேல ஆசை வருதுங்க, அதனாலதான் நாங்க இதெல்லாம் பண்றோம்னு இந்த ஆண்கள் சொல்றாங்கல்ல, ஒரு சமூகம் சொல்லுது இல்ல, அப்ப அந்த கோயில்களில் இருக்கிற சிற்பங்கள் எப்படி இருக்கு? அப்படிதான் இருக்கு. அப்போ இது எல்லாவற்றையும் தாண்டி இது எல்லாத்தையும் நாங்க ஓப்பனா வச்சுப்போம், ஆனா நீ ஒழுக்கமா இருக்கணும்டா அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு முரண்பாடான சமூகம் இந்த சமூகம்.
புரியுதுங்களா? அப்போ இதுல வந்து வெறுமனே இது சட்டம் ஒழுங்கு சார்ந்ததா மட்டுமே நம்ம பாத்திர முடியாது. இதையும் சேர்த்து பார்க்கும் பொழுதுதான் இந்த பிரச்சனை எங்க வந்து நிக்குது, இதுக்கு ஒரு அரசு எந்த அளவுக்கு மெனக்கிடுது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். Taste Daily. Taste the Daily. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.